ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SBMH விலாக்ஸ் அண்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் பஜ்ஜி தாங்க. வீட்டிலாம் எப்படி செஞ்சு சாப்பிட்ணுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். குக்கிங் வீடியோவும் போட்டிருக்கோம், விலாக் வீடியோவும் போட்டிருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப்பு அரிசி மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க. இந்தமாதிரி நல்லா எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு மாவு இப்போ ரெடிமேடாக விற்கிது பஜ்ஜி மாவு. அது ஒரு சில பேர்த்துக்கு இப்போலாம் ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணி இப்போ செய்ய போகிறோம். இப்போ இந்தமாரி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய வாழைக்காவாக எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் மட்டும் தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் தோல் சீவி. இந்த மாதிரி தீத்துற கட்டை இருந்தாக்கா தீத்திக்கலாம், இல்லைனாக்கா நம்ம கேரட் சீவுறதுல இந்தமாரி தீத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக ஸ்லைஸாக வருது, சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாமே நம்ம சீவி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது நம்ம வாழைக்காய். இப்போ நம்ம மாவில் நனைச்சி எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தமாரி ஒரு ஒன்றா தொட்டு இந்தமாரி போட்டுக்கலாம். நம்ம பஜ்ஜி சூப்பராக அருமையாக அட்டகாசமாக இருக்கும். எந்த பேக்கிங் சோடாவும் சேர்க்கலை, எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம கலக்கலை. இதெல்லாம் எல்லாமே நேச்சுரலாகவே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் சேர்த்து செஞ்சுருக்கோம். பாருங்கள், நல்லா புசு நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்குது. நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். டீ கடையிலலாம் இந்த பஜ்ஜி சூப்பராக, இது கூட ஒரு டீ வச்சு சாப்பிட்டு டீயை குடிச்சோன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.